ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு என்னோட மெனுவில் எடுத்துருக்கிறது என்னோட ஒரு ஆல் டைம் ஃபேவரட் டிஷ் அப்படின்னு சொல்லலாம். புளி இஞ்சி இல்லை இஞ்சி புளின்னு சொல்கிற ஒரு அருமையான ஒரு பிக்கிள் டைப்பான ஒரு டிஷ் தான் இது. கல்யாண வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா வெஜிடேரியன் மெனு இருக்கிறப்போ அந்த தயிர் சாதத்துக்கு இலையில ஓரமாக சில குக் அதை அருமையாக பண்ணி வைப்பாங்க. அது இருந்ததுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம தயிர் சாதம் கொஞ்சம் கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். ஸோ ஒரு தயிர் சாதத்துக்கோ இல்லை ஒரு கோலா உருண்டைக்கு ஒரு டிப்பாவோ யூஸ் பண்ணுற ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் புளி இஞ்சி இல்லை இஞ்சி புளி தான் டிஷ்ஷு. இன்றைக்கி இந்த டிஷ்ஷை ஒரு பர்ஃபெக்டாக அதே ஒரு கல்யாண வீட்டில் இருக்கிற ஒரு பஞ்சி ஃப்ளேவர் டேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதோட சீக்ரெட் ரெசிபி என்ன ஆட் பண்ணுறாங்க வாங்க. இன்னைக்கு இதயம் வழங்கும் ஒரு பர்ஃபெக்டான கல்யாண வீட்டு ஸ்பெஷல் புளி இஞ்சி. ஐ எம் சுந்தர். வெல்கம் டு ரெசிபி செக்கா. இந்த புளி இஞ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம், சில டிஷ்ஷஸில் இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கும், சில டிஷ்ஷஸில் அந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஆனால் இந்த டிஷ்ஷில் ரெண்டுமே முக்கியம். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஒரு ட்ரை பேனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 4லிருந்து 5 ஸ்பூன் வெந்தயம் நல்ல சிம்மரில் வச்சு மைல்டாக ரோஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு 4 ஸ்பூன் கடுகு. இந்த கடுகு பொரியறதுக்கு முன்னாடி லைட்டாக சூடாகி வரப்போ நல்ல ஒரு மனம் வரும். இதை வறுக்கிறப்போ அந்த ஸ்டேஜில் இதை எடுத்துருங்கப்போ இதை அழகாக பொடி பண்ணி வச்சுங்க. முக்கியமாக இந்த பொடி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த பொடி எந்த ஸ்டேஜில் நம்ம அந்த மெயின் டிஷ்ஷில் சேர்க்க போகிறோம் அது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம கடுகு வெந்தயம் இந்த மாதிரி அழகாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை தனியாக எடுத்து வச்சுருவோம். ஸோ இந்த ஸ்டேஜ் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மெயின் குக்கிங் ப்ராசஸுக்கு போயிடலாம். ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளி இஞ்சிக்கு ரொம்ப ரொம்ப காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா நல்லெண்ணெய். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லலாம், இதயம் நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெய் வந்து குளிர்ச்சி. அதே மாதிரி இந்த இஞ்சி வந்து ஒரு பெஸ்ட் ஒரு டைஜஸ்டிவ், அதாவது ஒரு ஜீரணத்துக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நான் ஒரு 300 கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன். அதனால் கிட்டத்தட்ட ஒரு 200 ml நல்லெண்ணெய். இப்போ 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துங்க. ஒரு 3 காஞ்ச மிளகா, ஒரு 15லிருந்து 20 கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகா. முக்கியமாக இதில் வந்து ப்ராசஸ் தான். இந்த எண்ணெய் வந்து இந்த டிஷ்ஷுக்கு இந்த நல்லெண்ணெய் காம்ப்ளிமெண்ட் ஆகிற மாதிரி வேறு எந்த டிஷ்ஷுமே ஆகாதுன்னு சொல்லலாம். பொடியாக வெட்டி வச்சிருக்கிற ஒரு 300 கிராம் இஞ்சி. உங்களுக்கு தெரியும் இஞ்சி வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது, இந்த ஜீரணத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த தயிர் சாதம் நம்ம கடைசியாக சாப்பிட்றப்போ அதோடு இதை வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து இப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த இஞ்சி வந்து நல்லா வதங்கணும். அதுதான் ரொம்ப ஏன்னா இந்த குக்கிங் ப்ராசஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருள் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு இந்த குக்கிங் ப்ராசஸும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த நல்லெண்ணெயில் இந்த இஞ்சி சேர்ந்து வேகிறப்போ அந்த வாசனை இருக்கு இல்லையா, அது ரொம்ப அருமையாக இருக்கும். அது இந்த குக்கிங் ப்ராசஸ்ஸே வந்து ஒரு அருமைன்னு சொல்லலாம். அது கொஞ்சம் சிம்மர் பண்ணி ஸ்லோவாக இதை குக் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் பொறுமையாக இந்த இஞ்சியில் இருக்கிற இந்த நீர் சத்து ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகி அந்த இஞ்சி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு இதை குக் பண்ணணும். பொறுமையாக குக் பண்ணணும். அது இந்த ப்ராசஸில் ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் சிம்மர்லேயே இந்த மாதிரி நல்ல முருகலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் கலரில் நம்ம போட்ட இஞ்சி வந்து கரெக்டாக குக் ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த ரேஷியோ வந்து இஞ்சி 1 பங்கு அப்படின்னா அதில் பாதி புளி 300 கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 150 கிராம் புளி வார்ம் வாட்டரில் கொஞ்சம் சுடு தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கிறேன். கரைச்சி வடிகட்டி அதில் ஊற்றிடுவோம். முக்கியமாக இந்த புளியோட நார் எல்லாத்தையுமே நல்லா புளிஞ்சு எடுத்துருங்க. அந்த பல்ப் வந்து நம்ம உள்ளே சேர்க்கணும், ஃபுல்லாக வடிகட்டிடக்கூடாது.
ஸோ இப்போது நம்ம அந்த புளியை நல்லா கரைச்சி உள்ளே ஊற்றிட்டோம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து அந்த புளி நம்ம சேர்த்த புளி வந்து நல்லா வெந்துடணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ப்ராசஸ், அதாவது அடுத்த இன்க்ரீடியன்ஸ் என்ன தேவையோ என்ன பொருள்னு நம்ம சேர்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 நிமிஷம் சிம்மர்லேயே இது நல்லா கொஞ்சம் கொதித்து இந்த அளவு கொஞ்சம் திக்காக வந்திருக்கு. ஏன்னா இந்த புளி இஞ்சியில் வந்து ரொம்ப முக்கியம் எந்த ஸ்டேஜில் எதை ஆட் பண்ணணும் அப்படின்றது. இதுக்கு கொஞ்சம் முன்னாடியும் சேர்க்கக்கூடாது, இது கொஞ்சம் ஃபர்தராகவும் நம்ம சேர்க்கக்கூடாது. ஏன்னா இந்த புளி வந்து நல்ல வெந்து நல்ல ஓரளவுக்கு வற்றி கிட்டத்தட்ட அந்த இஞ்சியோட ஒரே லெவலுக்கு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஈக்குவல் அமௌண்ட் புளியும் இஞ்சியும் இந்த ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லம் வந்து கிட்டத்தட்ட இந்த ரேஷியோவுக்கு 125 கிராம் வெல்லத்தை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை தான் இப்போ சேர்க்க போகிறோம். ஸோ இந்த வெல்லத்தை ஆட் பண்ணி அதே சிம்மரில் ஃப்ளேம் கம்மியாக வச்சு இந்த வெல்லம் வந்து நல்லா உருகிற அளவுக்கு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் பொறுமையாக கொஞ்சம் இதை வற்ற வைங்க. ஸோ இது உருகி ஒரு கொதி வந்துட்டோம். அடுத்து நம்ம என்ன சேர்க்குறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ அந்த வெல்லம் கரைஞ்சி நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பெருங்காயத்தை சேர்க்குறோம். இன்றைக்கி வந்து நம்ம தூள் பெருங்காயம் சேர்க்கல, கட்டி பெருங்காயம் தான் சேர்க்குறோம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், நல்ல ஒரு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அது பேலன்ஸாக பெருங்காயம் போட்டு ஜஸ்ட்டு அது கரையிற வரைக்கும் ஒரு வாட்டி நல்லா கிண்டி கொடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் முக்கியமாக அந்த பொடி நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற கடுகு வெந்தய பொடி ஒரு 1/4 ஸ்பூன் அவ்வளோ போட்டால் போதும். அது காரப்பொடி ஒரு 1.5 ஸ்பூன். இந்த காரப்பொடி போடுறப்ப தான் அந்த கலர் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். அதே மாதிரி மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன். கொஞ்சோண்டு உப்பு, கல் உப்பு தான் போடுறோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு கல் உப்பு அவ்வளோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் டேபிள் சால்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ கேர்ஃபுல்லாக இதை மிக்ஸ் பண்ணி இந்த மசாலா நம்ம பொடி போட்டது ஓரளவு குக் ஆகுதான்னு பாருங்கள். இந்த பொடி போட்டோன்னே இந்த கலர் வந்து நல்ல ஓரளவுக்கு டார்க்காக மாறி அந்த ஆயில் கொஞ்சம் செப்பரேட் ஆகி வர அளவுக்கு கொஞ்சம் குக் பண்ணணும். கொஞ்ச நேரம் இது ஒரு 5 நிமிஷம் நல்ல சிம்மர்லேயே கொதித்து நல்ல அந்த ஆயில் வந்து கரெக்டாக செப்பரேட் ஆகி நம்ம ஊற்றிருக்கிற நல்லெண்ணெய் கரெக்டாக கொதித்து நல்ல செப்பரேட்டாக மேலே மிதக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம அதை எடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி ஆயில் நல்லா அழகாக செப்பரேட் ஆகி கலர் பர்ஃபெக்டாக இருக்குது, மனம் பர்ஃபெக்டாக அருமையாக இருக்குது. ஸோ இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம். கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உப்பு வந்து நம்ம 1 ஸ்பூன் தான் கல் உப்பு போட்டிருக்கோம். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, நம்ம அந்த அரைச்ச பொடி நான் ஏன் வந்து 5 ஸ்பூன் கடுகு அதே மாதிரி வெந்தயம் சேர்த்தேன் அப்படின்னா, நீங்கள் மிக்சியில் அரைக்கிறது கொஞ்சம் மினிமம் குவான்டிட்டி வேணும். பட் அது எல்லா பொடியும் இல்லை, அதுலேருந்து கிட்டத்தட்ட 1/4 ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய சேர்த்திங்கன்னா அது கொஞ்சம் கசப்பு தெரியும். ரொம்ப அது கேர்ஃபுல். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். பர்ஃபெக்ட். அப்படியே அந்த புளிப்பு, அந்த இனிப்பு, அதே மாதிரி அந்த இஞ்சியோட அந்த ஒரு ஸ்ட்ரென்த்து அப்படியே அந்த ஆதி முதல் அந்த மடை அப்படியே இடிக்குது. சூப்பர் டேஸ்ட். பர்ஃபெக்டான ஒரு கலர், பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி, அந்த பர்ஃபெக்டான ஆயில் செப்பரேஷன், காரம், அந்த பேலன்ஸ்டாக இருக்கிற இனிப்பு எல்லாமே அருமையான இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்டான டிஷ். இது வந்து எல்லாருக்கும் ஒரு பர்ஃபெக்டான டிஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது என்னோட ஒரு ஆல் டைம் ஃபேவரட். ஸோ இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு சிம்பிள் டிஷ்ஷாக இருந்தால் கூட அதில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.